சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் சேகர் பாபு, கோவிலின் நகைகள் அனைத்தும் அவரது வீட்டில் தான் இருக்கு என ஒரு பரபரப்பான புகார் ஒன்று எழுந்திருக்கு. அதாவது திமுகவில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்து வருபவர் தான் சேகர் பாபு. இவர் மீது தான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்போ எழுந்த வண்ணம் இருக்கு. அதாவது கோவில் நிலங்களில் கல்வி கட்டடங்கள், கல்லூரிகள் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அமைச்சர் சேகர் பாபு. மேலும் மதுரையில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில் அங்கே கரண்ட் பில், அதாவது மின்சார கட்டணம் கட்ட தவறியது, அதாவது 1 கோடிக்கு மேலே மின்சார கட்டணம் கட்ட தவறியதனால அந்த மதுரை மாநகராட்சி அவர் மீது புகார் அளித்ததா சொல்லப்படுது. மேலும் இது சம்பந்தமாக நிறைய புகார் மனுக்களை ஸ்டாலினிடமே கொடுத்துள்ளார்களாம் மதுரை மக்கள் மற்றும் மாநகராட்சி சார்பாக. அதாவது கோவில் என்பது மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அந்த இடங்களில் கல்லூரிகள் கட்டுவது, கல்விகள் கட்டுவது என்பது வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் முதலில் அந்த பணத்தை கோவிலுக்கு செலவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த பணங்கள் மொத்தம் எங்கே போகிறது? யாருடைய வீட்டிற்கு அந்த பணம் செல்கிறது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1 கோடி ரூபாய் அளவிற்கு மின்சார கட்டணம் செலுத்தாதது ஏன்? கோவிலிலிருந்து வரும் வருவாய் அனைத்தும் எங்கே செல்கிறது என இப்படி பல்வேறு புகார்களை ஸ்டாலினிடம் கொடுத்துள்ளனர் மதுரை மாநகராட்சி முக்கிய நிர்வாகிகள். அது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக போராட்டம் ஒன்றையும் செய்ய மதுரை மக்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் சேகர் பாபுவோ, நாங்கள் கோவில் நிலத்திலிருந்தோ அல்லது கோவில் நிர்வாகத்திலிருந்தோ 1 ரூபாய் பணம் கூட எடுத்து எங்கள் சொந்த செலவுக்கு பயன்படுத்தியது இல்லை. கோவிலின் பணங்கள் கோவிலுக்கே பயன்படுத்தப்படுகின்றது என சொல்லப்படுகிறார். ஆனால் கோவிலில் அடிக்கடி உண்டியல் திறப்பு, விசேஷ நாட்கள் அன்று உண்டியல் திறப்பு, கட்டுக்கட்டாக பணம் எடுப்பு என்று தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த பணங்கள் எல்லாம் எங்கே செல்கிறது? யாருடைய வீட்டிற்கு செல்கிறது? ஏன் இந்த பணத்தை கோவிலின் நிர்வாகத்துக்கு செலவு செய்யவில்லை என மதுரை வாசி மக்கள் அனைவரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் மதுரையில் மாபெரும் போராட்டம் நடத்த அவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஆனால் கோவில் நகைகளை எடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படுபவர்கள். அது சேகர் பாபுவாகவே இருந்தாலும் சரி, அவரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் என மதுரை மக்கள் ரொம்பவே கோபமாக பேசியுள்ளார்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.